சிவாஜி முடிந்து விட்டது. அதாவது சென்னைக்கு தகவல் வந்து ஜெயலலிதா கவர்மெண்ட் அது ஜெயலலிதா உள்வட்டத்தில் கூடிய ஜாயின்ட் செக்ரட்டரி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கா சொல்கிறாரு, சவப்பட்டி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சிவாஜி முடிஞ்சிச்சு, ஹாஸ்பிட்டலில் கண்ணாடியில் உழைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. அப்போ என் பொண்ணு அப்பா 8 வயசுல இருக்கு. அந்த பொண்ணு, அப்பா பெரியப்பா சாக மாட்டார்ப்பா. என்ன அது சின்ன குழந்தையாப்பா, பெரியப்பா சாக மாட்டார்ப்பா. நான் தாயே உன் வாய் முகத்தான் அவர் வந்தாருன்னா ஒரு பொக்கே தரையா நீ கொண்டே கொடுனாங்க. 15 நாள் திரும்பி வந்துட்டான்ப்பா. என்ன வித்தியாசம்? கொஞ்சம் என்னை விட கொஞ்சம் நேரம் கம்மியாக இருக்கேன். இப்போ 50 பேர் புது ரத்தத்தை வாங்கி ஏற்றி கொஞ்சம் யங்காக இளமை ஆகிட்டார். பளபளன்னு வந்திருக்காரு. வந்தோடனே வந்து நான் மேலே போனோம், நான் இந்த அம்மாவும் இப்போ தான் போனோம். பொக்கே ஒன்று கொடுத்தோம், அதை பின்னாடி கொடுத்தா வாங்கி வச்சுட்டாரு. உட்கார அப்படின்னாரு. பழையபடி நான் சேரில் உட்கார பண்ணி கீழே உட்கார்ந்தேன். தோட மேலே கை வச்சேன். தலையை தடவினாரு. தலையை தடவிட்டு, நம்மெல்லாம் ஒன்ஸ் அப்பான் டைம் ஆக்டர்ரா, உலகம் நம்மளை மறந்துடுச்சுடா. என்ன வலி இருக்கு அந்த வாதி சொல்லும் போது. 300 படத்தில் நடிச்சவன் ஆண்டுட்டு போனவன் அவன் சொல்றான், நம்ம ஒன்ஸ் அப்பான் டைம் ஆக்டரா, உலகம் நம்ம மறந்துடுச்சுடா. சிங்கப்பூர் போனேன், எதிர்த்தாப்புல கட்டமௌண்டால போட்டு கிஸ்தி திரை வரி வட்டி வேடிக்கைன்னு போட்டானுங்க. தாண்ட மாட்டானுங்க பசங்க 5000 பேர். இந்த பக்கம் ஒரு திரை போட்டானுங்க, ஆரம்பமாவதும் பெண்ணுக்குள்ளே அவன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே, ஆராய்ந்து பார்மன கண்ணுக்குள்ளே, ஆத்திரப்படாத நெஞ்சுக்குள்ளேன்னு பட்டுக்கோட்டையான் பாட்டு போட்டாங்க. குதிக்கிறானுங்கப்பா. இந்த பக்கம் கேரப்ஜா கை கோத்திட்டு நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் 3 திரையில போட்டாங்க. ஆனந்த தாண்டம் ஆடிட்டாங்க. உங்க அண்ணன் ஏன்டா அங்க சாகல, வந்துட்டா எப்படி சாப்போம் தெரியலடா. என்னையா இது, எப்படி போக போறேன், ஏன்டா வந்துட்டேன், அங்கேயே சேர்த்துருக்கேன். வாட் அ ஃபைன் மூமெண்ட். லைஃப்ல ஒருத்தருக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டா. அதான் கலைஞருக்கு பெருமை. வந்துட்டேன்டா எப்படி பண்ண. பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும், தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும். இதுல யாருமே இது இருக்கல. என் ஆசான் கிளம்பி போய்விட்டான். அதுக்கு முன்னாடி